அண்மை செய்தி தஞ்சை மாவட்டம் கல்லணை கால்வாயில் தடையில்லாமல் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கருகிய நெற்பயிர்களுடன் திருச்சி அரியலூர் தேசிய புறவழி சாலையில் அமர்ந்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, விவரம் என்ன? வணக்கம் மஞ்சு. அதாவது தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய 4 ஆறுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கல்லணை கால்வாய் பாசனத்திற்கு உட்பட்ட ஆலங்குடி, வண்ணாரப்பேட்டை, 8ஆம் நம்பர் கரம்பை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 750 ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் 100 நாட்கள் ஆன நிலையில் தற்போது கல்லணை கால்வாயில் வினாடிக்கு 100 கன அடி மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் பயிர்கள் வளர்ந்து வரும் நேரத்தில் தண்ணீர் இல்லாததால் காய்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தற்போது தொடர்ந்து கல்லணை கால்வாயில் தடையில்லாமல் தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி கரிய நெற்பயிர்களுடன் திருச்சி அரியலூர் தேசிய புறவழிச்சாலையில் 8ஆம் நம்பர் கரம்பை அருகே சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏற்கனவே மழையால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது தண்ணீர் இல்லாமல் சம்பா நெற்பயிர்கள் காய்ந்து கருகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு தடையில்லாமல் 10 நாட்களுக்கு கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மஞ்சு, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. காப்பாற்று